ஆமா தொடர்ந்து நிர்வாகிகள் அதிக அளவுல ஆமா தேர்தல் களம் எப்படி இருக்கு? அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி என்பது இந்த தேர்தல் களத்தை இன்றைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிற இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டமே ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய உணர்வுகளை இன்றைக்கு களத்தில் என்ன நடக்குது என்பதை தெரிந்து கொண்டு இன்றைக்கு தாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக வந்தால் இரட்டை இலை நிச்சயமாக வெற்றி பெறும், நம் நாடாளுமன்றத்தில் ஒழிக்கலாம் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறார்கள். பல்லடத்தில் நடந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அதிமுக முன்னாள் தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா பற்றி புகழ்ந்து பேசியிருக்காங்க. இது அதிமுக வாக்குகளை பாஜக இதெல்லாம் தேர்தல் ஸ்டண்டு தம்பி, தேர்தல் ஸ்டண்டுக்காக அவர் பேசுறது. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் வில்லாதி வில்லர்கள், சூராதி சூரர்கள். எந்த நேரத்தில் என்ன பேசுறாருன்னு அவங்களுக்கு தெரியும். இதே எடப்பாடியார் கூட ஒரு புகழ்ந்து தான் பேசினாரு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடியார் பற்றி சொல்ல முடியுதா? ஏன்னா அவருக்கு என்னன்னா, எடப்பாடியார் இன்னைக்கு சிம்ம சுப்பனமாக இருக்கிறார். 40 தொகுதியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றோம். எனவே இந்த அதிமுக வாக்கை எப்படியாச்சும் அவருடைய அதிமுக விழுகிற வாக்குகளை நமக்கு பெறலாமா அப்படின்னு ஒரு நம்பிக்கை, வீண் ஆசையில் பேசியிருக்கார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவங்களோட கட்சி பணிகளை முன்னெடுத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணிகளை உறுதி செஞ்சிருக்காங்க. அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை தம்பி, எங்களுக்கு எஜமானர்கள் தமிழக மக்கள் தான், அவர்கள் தான் நீதிமான்கள், அவர்களைத்தான் நம்புகிறோம். புரட்சி தலைவரும் அதை தான் நம்பினார், மக்களைத்தான் நம்பினார். புரட்சி தலைவர் அம்மாவும் அப்படிதான் நம்பினார். ஆனால் எடப்பாடியார் அதைத்தான் நம்புகிறார், தொண்டர்களும் அதைத்தான் நம்புகிறோம். வணக்கம் தம்பி, நன்றி, வணக்கம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம் என்ற முழக்கத்துடன் புரட்சி தமிழர் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் ஐயா அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த முழக்கத்துடன் சந்திக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு விருப்ப மனு செய்துள்ளேன். வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர்களுடைய தலைமையில் மாபெரும் வெற்றி பெறும். 40க்கு 40 தொகுதியில் வெற்றி பெறும். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு நாங்கள் வைத்துக்கொள்ள விரும்பும் வேண்டுகோள், நம்மளது ஜனநாயக கடமையை அத்தனை பேரும் ஆற்ற வேண்டும். 100% வாக்களிக்க வேண்டும். அந்த வாக்கை இந்த முறை நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவரின் சின்னமான இரட்டை இலைக்கு, புரட்சி தலைவியின் சின்னமான இரட்டை இலைக்கு, புரட்சி தமிழின் சின்னமான இரட்டை இலைக்கு அளிக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இப்ப பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையில் அமையக்கூடிய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் இவர்களுடைய சாதனையை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்போம். அதனால பொதுவான பேச்சு, டீ கடை பெஞ்சு தான் முடிவு பண்ணோம். அந்த வகையில் இன்னைக்குள்ள தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களோட தீர்ப்பு எடப்பாடி ஆட்சியே சிறந்த ஆட்சி என்று மக்கள் கருத்து கூறுகிறார்கள். அந்த வகையில் அது ஒரு விஷயம். மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரையில் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் கடந்த முறை போட்டியிட்டு திரு சு வெங்கடேசன் எம்பியாக இருந்தார். அவர் 4 வருடம் மக்களை சந்திக்கவே இல்லை. இப்ப தேர்தல் நேரத்தில் இப்ப லேசா அங்கங்க ஒரு லைட் 2 லைட் போட்டு தலையை காண்பிக்கிறார். அதனால் இந்த எல்லா விஷயமும் சேர்த்து பார்க்கையில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.